அன்பானவர்களே, இந்த நாளின் துவக்க ஜெபத்தை நம்முடைய தனியை போல ஊழியர் திரு அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலே இந்த சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே ப்ரோக்ராமை நடத்தும்படியாக தேவன் தந்த ஈவுக்காக நமக்கு கோடி கோடி தோற்றம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே யூடியூப் வழியாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதயத்தினை திறந்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் தேவனுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் மாத்திரம் ஆண்டவரே நிகழ்வை நடத்தி தரும்படியாக தேவரீர் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த தேவன் நாங்கள் இனிமேலும் எங்களை பாதுகாத்து நீ வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய வழிநடத்தின் பிரகாரமாக எங்களை ஆண்டவரே உடைய அன்புக்குள்ளாய் உடைய கருத்துக்குள்ளாய் எங்களை வழிநடத்துகிற தெளிவான கிருபைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்வை ஆண்டு தேவனுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பாதுகாத்து நீ வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இருக்கிறோம். அதாவது இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாள் திருமணத்தை குறித்த ஆராதனையாக இருப்பதனால் நாம் கல்யாணம் கல்யாணம் என்ற பாடலை முதல் பாடலாக பாடுவோம். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கவி கொண்டு மகிழ் கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடர்பு அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரை எவ்வளவு இருக்கிறதை
நாம் ஒளியிலே நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் தேவ கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையான கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறுகிறே உம்மை போற்றுகிறோம். குமாரனான கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாக எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவங்களை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் இல்லை. நம்மை சுத்திகரிப்பதற்காக வந்த தற்போது நீதியும் உள்ளவர். நாம் எழுந்து என் தகவலத்துக்கு போய் அதுபடியே பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் காத்தேன். உங்களுடைய பூமிக்காரில் ஒருவனாக எடுத்துக் கொள்கிறேன். கடவுள் வாழ்வில் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை விடுங்கள். நமது கருணைகளுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியம் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் உலகம் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்லமை கடவுளே, நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நமது பாவங்களை ஜெபத்தில் இரண்டாவது பாவங்களை ஜெபத்தை நாம் மனத்தாழ்மையோடு எடுப்போம். எங்கள் தந்தையான கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கிறேன். எங்களுக்கு நான் அன்பு கூறுவதோடு அடையாளத்தில் நான் அன்பு கூறுகிறேன். எங்கள் மேல் இறக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகிறேன். எங்கள் குற்றங்களை விட்டு விடுவதற்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவங்களுக்கும் கற்றுத்தருளி வாழ்க்கை செல்வதற்கான காலத்தையும் முன்பு பரிசாவை தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய முதல் திருமுறை பகுதியை திருமதி அருணா அவர்கள் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். படிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். முதலாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென்.
இந்த நாளுடைய இரண்டாம் திருமுறை பகுதியை திருமதி ஜெயசித்ரா அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். படிக்க வேண்டிய இரண்டாம் திருமறை பாடம் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படதாயும் இருப்பதாக. வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இரண்டாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் சுவிசேஷ பகுதியை திருமதி அனுப்பியா அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 முடிய. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்திலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்து உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதை முயற்சிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளின் தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். ஆக திருமணம் என்றால் சிறப்பு பெயர் வேண்டும் என்பது ஒரு சொற்சொடர். அத்தனை முறை நடந்து அலைந்து பிரிந்து திருமணம் முடித்து அந்த காலம் போய் இன்றைக்கு ஃபேஸ்புக் மேட்ரிமோனி என்ற அவசரமாக முடியும் திருமணங்கள் நடப்பதை நாங்கள் கூடாக பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இது கடவுள் ஏற்படுத்தி தந்த ஒரு உறவு. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை ஒரு சாக்கிரமமாக நினைத்து திருமணம் முடிந்ததும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் குடும்பமாக திருமணம் தருவது அவருடைய வழக்கம். அப்படியானால் இந்த திருமணத்திற்கு அவர்கள் தருகின்ற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாமும் 3 வாரம் ஓலை வாசித்து சபையார் அனைவருக்கும் தெரிவித்து அவர்கள் அறிய ஏதாவது எதிர்ப்பு இருந்தால், அப்படி எதிர்ப்பு இல்லாத பட்சத்தில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம். கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் கொடுக்கும் வாக்குறுதியில் நம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம். அவரவர் மரபுபடியும் வழக்கப்படியும் திருமணம் நடைபெற்று முடிந்தது என்று அடையாளமாக மாலை, தாலி, மோதிரம், திருமறை என்பதை கட்டுவதும் போடுவதும் அணிவிப்பதும் மாற்றிக்கொள்வதும் என ஒவ்வொருவராக இதை கொண்டாட்டமாக மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த திருமணத்தின் உடன்படிக்கைக்கு நாம் முக்கியத்துவம் தருவது குறைந்து கொண்டு வருகிறது. இதை 3 தலைப்புகளில் நாம் பார்க்க முடியும். கடவுள் அந்த பரிசு எண்ணினால் நாம் திருமணத்தை கொண்டாடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 25 வரை உள்ள பகுதியை நாம் பார்க்கும்போது நம்முடைய முதல் தாய் தந்தையாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணம் நடந்து முடிந்ததை நாம் பார்க்கின்றோம். இங்கு ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையாக ஏவாளை கடவுள் அழைத்து வருகின்றார். ஆதாமுடைய சரீரத்திலிருந்து படைத்து அழைத்து வருகின்றார். அப்படி வரும்பொழுது ஆதாம், இது என் சரீரம், இது என் மாம்சம், இது என் எலும்பு என்பதை உணர முடிகிறது. இதெல்லாம் நிறைய இடத்துல பொண்ணு பார்க்க போகும்போதோ அல்லது மாற்றவாக
இது ஏன் நமக்கு புரியாது? ஏன்னா திருமணம் ஒரு பெரிய ரகசியம். அதில் உணர்வுபூர்வமாக அவர்கள் இருவருக்கும் ஒத்துப்போகும் பட்சத்தில் அவர்கள் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அப்படி கடவுள் இந்த திருமணத்தில் அவர்களை இணைக்கின்றார். இது ஒரு பெரிய ரகசியம். நாம் புரிந்து கொள்வதற்கு சில காலங்கள் எடுக்கும். அதனால் கல்யாணமாகி வந்ததுமே அந்த பொண்ணையோ பையனையோ குறை சொல்வது தவறு. அவர்களை கடவுள் இணைத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, அவர்கள் கடவுள் தந்த பரிசு என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கொண்டாட முடியும். இன்னொரு பழமொழி சாதாரணமாக சொல்லுவாங்க, புருஷன் பிறந்ததை தாண்ட விடுஞ்சா போச்சு. இதுவும் ஒரு பெரிய உறவின் ரகசியம். ஆக இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் உணர்ந்தால் நிச்சயமாக நாம் ஒருவருடன் சந்தோஷமாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டாட முடியும். அடுத்த திருமண உறவு உபசரிப்பின் கொண்டாட்டமாக மாற வேண்டும். பொதுவாக கிராமங்களில் திருமணம் முடிந்தது என்றால் எல்லா உறவினர் வீட்டுக்கும் அந்த பெண்ணையும் மாப்பிளையும் அழைத்து சென்று அவளுக்கு விருந்து பரிமாறுவது நம்முடைய கலாச்சாரம். இதன் வழியாக தன்னுடைய சைடில் எத்தனை உறவினர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிய வைத்து காட்டுவார்கள். ஆக சுற்றம் சூடி வாழ்வதுதான் நம்முடைய மரபு. ஆனால் இன்னைக்கு தனி குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் தந்து செல்கின்ற ஒரு கால சூழல்கள் ஏற்பட்டு வருகிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா வந்து, ஐயா என் மருமக என் பையனை மதிக்க மாட்டான், அவன் கடன் வாங்குறது எல்லாத்தையும் கட்ட மாட்டான், அவன் சம்பாதிச்சுட்டு வந்து அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க, அவன் அவங்க சைடு சொந்தக்காரங்க மட்டும் கொடுக்குறான் அப்படின்னு புலம்புறாங்க. ஆக அன்பான மனைவிமார்களே, கணவன்மார்களே, நீங்கள் இருவரும் ஒரு குடும்பத்திற்குள் வந்துவிட்டீர்கள். உங்களுக்கு சுற்றியுள்ள பொறுப்புகள் அநேகம். எத்தனையோ உறவினர்களை பராமரிப்பதற்காக கடவுள் குடும்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார். இந்த கடமைகளை உணர்ந்து நீங்கள் அழகாக செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஒரு சொர்க்கமாக மாறும். அதை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய வீட்டு உறவு அவர்களுக்கு மட்டும் நான் கவனிப்பேன், மற்றவங்களை நான் மட்டமாக நடத்துவேன் அப்படின்னு அவர்கள் குடும்பத்தில் இடி மழை மின்னல் மட்டுமே மிஞ்சும். ஆக உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்களை நீங்கள் பேணும் பொழுது நாம் அறியாமல் தேவதூதரையும் உபசரிக்க முடியும் என்று எபிரேய நாட்களும் கூறுகின்றார். ஆபிரகாம் தன்னை சந்திக்க வந்த 3 தேவதூதர்களுக்கு சமைப்பதற்காக மனைவிடத்தில் போடுகிறார். மனைவி அந்த இடத்துல உட்கார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசீர்வாதம் பறி போயிருக்கும். ஆனா அந்த அம்மா அவர் சொன்னபடியே செஞ்சு எடுத்து வந்து அவங்களுக்கு விருந்து படைத்ததன் வழியாக அவருடைய ஆசீர்வாதமாக ஈசாக்கை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக நாம் உபசரித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருவருடைய சம்பளமோ அல்லது ஒருவருடைய சம்பளமோ உபசரிப்புக்கு போதவில்லை என்று நினைத்தால் நாம் சிக்கனமாக வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய ஆடம்பர செலவுகளையும் அல்லது நாம் செய்கின்ற பெருமைக்காக செய்கின்ற செலவுகளையும் பந்தாக்காக செய்கின்ற செலவுகளையும் இருவரும் கலந்து பேசி குறைத்துக் கொண்டால் நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். இன்னும் அநேக உறவினர்களுக்கு நாம் நன்மை செய்து வாழ முடியும். ஆக திருமண உறவு என்பது கடவுள் தந்த பரிசு என்பதை ஏற்றுக்கொள்வோம். அப்போது கொண்டாட்டமாக மாறும். அடுத்து இந்த உறவு உபசரிப்பின் கொண்டாட்டமாக உறவினர்களோடு இருக்க வேண்டும். அடுத்து நாம் இருவரும் ஒரே சரீரம் என்பதை உணர்ந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எந்த ஒரு சிக்கலும் வராது. நிறைய நேரத்தில் இன்னும் திருமணமாகி 10 வருஷம் ஆனாலும் அந்த அம்மா வேற நான் வேற அப்படின்னு வாழ்கிற குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் இருவருக்கும் உள்ள கருத்து வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒத்துக்கொள்வதற்கும் விட்டுக் கொடுப்பதற்கும் இசைய மனமில்லாமல் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்களை கடவுள் நிர்ணயிக்கின்றார். திருமணத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதியில் வாழ்வானாலும் தாழ்வானாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை நீங்கள் கடவுளுடைய சன்னிதானத்தில் தந்திருக்கிறீர்கள். இந்த வாக்குறுதியை நாங்கள் ஒன்றா இருப்போம் ஆனால் விலகி நிற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்லதல்ல. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பாதிக்கும். ஆக பிள்ளைகள் இதை காணுகிறார்கள். அவருடைய திருமண உறவிலே விரிசல் ஏற்படுவதற்கு இது ஒரு வழியாக அமையும். அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய ஈகோவை கொஞ்சம் விட்டுக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இருவரும் ஒரே சரீரம் என்பதை உணருங்கள். ஆணும் பெண்ணும் சமம், உணர்வுகளும் உரிமையும் பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் சமம் என்பதை உணருங்கள். பகிர்ந்து கொள்ளுங்கள், கலந்து பேசுங்கள், அல்லது வெளியில போங்க. அப்படி போகும்பொழுது உங்களுடைய உறவுகள் வலுப்படும். அப்படி வலுப்படும் பொழுது உங்கள்கிட்ட போட்டிப்படுவது, சவால் விடுவது, நீ இல்லாமல் நான் வாழ்ந்தவன் சூடு வைப்பது, இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் தவிர்க்கப்படும். நம்முடைய குடும்பம் ஒரு அன்பான குடும்பமாக மாறும். இது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காலத்திலும் சரி, அல்லது அவருடைய பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எதிர் பேர பிள்ளைகள், இந்த தலைமுறை வழியாக எங்க அப்பா அம்மா மாதிரி நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்ற ஒரு சாட்சியை நீங்கள் ஏற்படுத்த முயலுங்கள். இதன் வழியாக உங்களுடைய உறவுகள் சரியாக இருக்கும். அன்பான திருமணத்திற்காக தயாராகின்ற மாப்பிள்ளையே பெண்ணே, உங்களுக்கும் ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். திருமண வாழ்க்கைக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கின்றார். உங்களை படைத்தவர் கடவுள். அவர் ஏற்றித் தருகின்ற வாழ்க்கைக்கு பதில் நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பது, விசுவாசத்தோடு காத்திருப்பது நல்லது. அதே போல் திருமணமாகி கணவனையோ மனைவியோ இழந்த உங்களுக்கும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகின்றேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணமாகி சாராள் இறந்த பிறகு ஆபிரகாம் 48 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்படியானால் ஈசாக்குக்கு திருமணம் ஆகும் பொழுது சாராள் கிடையாது. அதனால இங்க இல்லையே அவங்க இல்லையே வருத்தத்தை தவிர்த்து விடுங்கள். கடவுள் உங்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தையும் பிள்ளைகளின் காரியத்தையும் செய்வதற்கு உங்களை விட்டு வைத்திருக்கின்றார். கடவுள் உங்களை நம்புகிறார். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய தனிமையை ஆண்டவரிடத்தில் அண்ணாவை போல இணைத்துக் கொள்ளுங்கள். திருமுறை வசனத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் என்று அநேக உறவுகளோடு கூட கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் தனிமையை நீங்கள் விரட்ட முடியும். அன்பானவர்களே, கடவுள் தந்த குடும்ப வாழ்வில் நாம் இணைந்து வாழ்வோம். கடவுளுடைய நாமத்தை உயர்த்துவோம். பிறருக்காக சேவை செய்வோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளின் முடிவு ஜெபத்தை நம்முடைய சேகர திரு ஜீவனையா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, திருமணம் வார நேரில் ஆண்டவரே துதிக்க ஸ்தோத்திரிக்க அப்படி பாடவும் ஆராதிக்கவும் இந்த காணொலி காட்சி முழுமையாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆராதிக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். எனது வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை உண்டாக்கி ஒரே குடும்பமாக, ஒரே ரத்தமாக, ஒரே சித்திரமாக உண்டாக்கி அப்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே திருமணமாகி குடும்பமாக இணைந்திருக்கிற குடும்பத்திற்காக நான் சொல்லிக்கிறோம், சொல்லிக்கிறோம். அவர் குடும்ப வாழ்விலே எப்போதுமானவராக இருந்த ஆண்டவரே தாங்கி சுமந்து வந்து பாதுகாத்து நேருக்காக சொல்லிக்கிறோம். அனுசரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே திருமணத்தில் இணை போன்ற உடன்களுக்காக தம்பதிகளுக்காக சொல்லிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தில் ஆசீர்வதிப்பதாக உடைய ஆண்டவரே திருமணத்திலே ஈடுபட்டார்கள். இல்லற வாழ்க்கையிலே உங்கள் நன்றி சொல்வதற்கு வாடகை தொடர்ந்து ஆண்டவரே திருமணத்திலே இணைந்து வாழ்ந்து சாட்சியாக இருந்து அநேக ஆண்டவரே ஆத்மாக்களை சந்திக்கப்படும்படியாக அநேகருக்கு உதவியாக இருந்ததற்காக அநேகருக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்போது கூட ஆண்டவரே திருமணத்தில் இணைந்து வாழ்ந்து மறுத்திருக்கிற உணர்வுகளுக்காக ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே வாழ்க்கையை நல்ல ஒரு ஆசிரியத்தை கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் இலைப்பாறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசிரியக்கிறார். தொடர்ந்து கிடைக்கிறது இருக்கட்டும். ஆசிரியத்து காத்துக்கொள்ளும். நாங்கள் திருமண செய்தியை நாங்கள் கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததுக்காக சோதரிக்கிறோம், என்று சொல்கிறோம். ஒவ்வொரு கற்று ஆசிரியப்படுத்த காத்துக்கொள்ளும். ஆராதனை காத்ததே இனிமேல் எடுத்து காத்து வேண்டுமா கத்தனை பரமாய் இயேசு கொண்டிருக்கிறேன். நல்ல ஆமென். ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் திருமண உறவை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியான ஒரு தருணத்தை தந்து இதற்காக சிந்திக்கின்றோம். திருமணம் வாழ்க்கை கடவுளால் இணைக்கப்பட்டது. மனப்போடும் ஜெபத்தோடும் கடத்தோடும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வேத வசனத்திலும் என்னோட திருச்சபை பாரம்பரியங்களிலும் கற்றுத்தந்திருக்கிறீர் சுவாமி. அநேக திருமணங்கள் அவசர திருமணங்களாக, கட்டாய திருமணங்களாக மாறி அவரோட திருமணத்தின் மதிப்பை இழந்து அவர்கள் வாழ்கிறார்கள் சுவாமி. இதன் வழியாக அவர்கள் தவறி செல்கின்ற சூழல்களும் ஏற்படுகிறது. ஆண்டவர் வேத வசனத்திற்கு நாங்கள் செவி கொடுத்தவர்களாய் திருமணத்துக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கவும், உன்னுடைய திருமணத்திற்காக காத்திருக்கவும், ஆண்டு நீ தருகின்ற நபர்களை எங்களுடைய சரீரமாகவும் எங்களுடைய எதிர்பாகவும் நாம் உணரவும், அதன்
நீர் வழிநடத்தும் சுவாமி. ஒருவர் மீது ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு பிரியமாய் வாழ உதவி செய்யும் சுவாமி. என்னுடைய என்னை பார்க்கிற பிள்ளைகள், மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், விசுவாசிகள் அத்தனை பேரும் இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கண்டு அவர்களும் இடத்தில் பற்றுக்கொள்ள உதவி செய்யும் சுவாமி. இதோ அந்த குடும்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளை ஒரே